தமிழகம் முழுவதும் சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் சற்று முன் தொடங்கியது. வேட்பாளர்கள் வரும் 29ஆம் தேதி வரை வேட்புமனு தாக்கல் செய்யலாம். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. ராஜா, தமிழகத்தில் வேட்புமனு தாக்கல் குறித்தும் அதற்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் பற்றியும் விரிவா சொல்லுங்க. தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தற்போது தொடங்கியுள்ளது. வரும் 29ஆம் தேதி வரை இந்த வேட்புமனு தாக்கல் செய்யலாம். 29ஆம் தேதி கடைசி நாள். அதன் பிறகு 30ஆம் தேதி வேட்புமனுக்கள் மீதான பரிசீலனை நடைபெறும். 2ஆம் தேதி வேட்பாளர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை திரும்பப் பெறுவதற்கான கடைசி நாளாகும். மே 16 வாக்குப்பதிவு. இந்நிலையில் இன்று காலை 11 மணி முதல் இந்த வேட்புமனு தாக்கல் தொடங்கியது. ஏராளமான சுயேட்சைகள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருவதாக கூறப்படுகிறது. இந்த முறை 234 தொகுதிகளிலும் தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடைய அலுவலகம் இருக்கிறது. அங்கு அவர்கள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்யலாம். அதேபோல் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது வேட்புமனுவுடன் சேர்த்து ஸ்டாம்ப் சைஸ் புகைப்படமும் இணைக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த முறை வாக்குப்பதிவின் போது அந்த பேலட் யூனிட் எனப்படும் வாக்குப்பதிவு இயந்திரத்தில் வாக்குச்சீட்டில் எந்த வேட்பாளரோ அவருடைய புகைப்படங்கள் இடம்பெறுகிறது. அதனால் அவர்கள் அதை கொடுக்க வேண்டும். அதேபோல் சொத்து விவரங்கள், அதற்கு தேவையான ஆவணங்கள் அனைத்தும் கொடுக்க வேண்டும். பொது தொகுதியில் போட்டியிடுவதற்கு 10,000 ரூபாயும், அதேபோல் தனி தொகுதியில் போட்டியிடுவதற்கு 5,000 ரூபாயும் அதாவது டெபாசிட்டாக அவர்கள் செலுத்த வேண்டும். இதற்கான முழு ஏற்பாடுகளையும் தேர்தல் ஆணையம் செய்துள்ளது. பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அதேபோல தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்திற்கு வரும்பொழுது 3 வாகனங்களில் மட்டுமே வேட்பாளர்கள் வர வேண்டும். அதேபோல் வேட்புமனு தாக்கல் செய்யும் போது வேட்பாளரோடு சேர்த்து 5 பேர் மட்டுமே அங்கு வேட்புமனுக்களை தாக்கல் செய்ய வேண்டும். இதுபோன்ற பல்வேறு நடைமுறைகள் உள்ளன. வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு வந்த பிறகு வேட்பாளர் விருப்பப்பட்டால் காசிற்கு பணத்திற்கு ஓட்டு வாங்க மாட்டேன், ஓட்டிற்கு பணத்தை அதாவது பணம் கொடுக்க மாட்டேன் என்ற உறுதிமொழியும் 100% வேட்பாளர் வாக்காளர்களிடமிருந்து ஓட்டுகளை நேர்மையான முறையில் பெறுவேன் என்ற உறுதிமொழியை விருப்பப்பட்டால் வேட்பாளர்கள் எடுத்துக் கொள்ளலாம் என்றும் தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தொடர்ந்து தற்பொழுது வேட்பாளர்கள் சுயேட்சைகள் என்ற அதிக அளவில் வேட்புமனு தாக்கல் செய்வார்கள் என தெரிகிறது. ராஜா, சென்னையில இன்னைக்கு யாரெல்லாம் வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க? அதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா என்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்யறாங்க? சென்னையில் 16 சட்டமன்ற தொகுதிகள் உள்ளன. 16 மாநகராட்சி அலுவலகங்களில், ஆங்காங்கே உள்ள மண்டல அலுவலகங்களில் அதற்கான தேர்தல் நடத்தும் அதிகாரிகளுடைய அலுவலகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. அங்கு இன்று ஏராளமான சுயேட்சைகள் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதேபோல் வரும் 25ஆம் தேதி அஇஅதிமுக பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான செல்வி ஜெயலலிதா ஆர்கே நகரில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து தமிழகம் முழுவதும் ஒரே நேரத்தில் அதிமுக வேட்பாளர்கள் அந்தந்த தொகுதியில் தங்களுடைய வேட்புமனுக்களை தாக்கல் செய்கின்றனர். அதேபோல் திமுகவை பொறுத்தவரையில் திமுக தலைவர் கருணாநிதி வரும் 25ஆம் தேதி திருவாரூரில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். அன்றைய தினம் திமுகவினரும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம் என தெரிகிறது. அதேபோல் மக்கள் நல கூட்டணியில் உள்ள வைகோ 25ஆம் தேதி அதாவது அவருடைய சொந்த தொகுதியான கோயில்பட்டியில் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். 28ஆம் தேதி விஜயகாந்த் அவருடைய தொகுதியான உளுந்தூர்பேட்டையில் வேட்புமனு தாக்கல் செய்கிறார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. காங்கிரஸை பொறுத்தவரை ஏற்கனவே காங்கிரஸ் தலைவர் EVK இளங்கோவன் தெரிவித்துவிட்டார். அதாவது வேட்பாளர்கள் அவர்களுக்கு எந்த தகுந்த நேரத்தில் அவர்களுடைய விருப்பம் போல் வேட்புமனுக்களை தாக்கல் செய்து கொள்ளலாம் என்று ஏற்கனவே EVK இளங்கோவன் தெரிவித்துவிட்டார். தொடர்ந்து இன்று வேட்புமனு தாக்கல் தொடங்கி நடைபெற்று வருகிறது. வேட்புமனு தாக்கல் செய்வதற்கு அதாவது அரசியல் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சியினர் வேட்புமனு தாக்கல் செய்யும் பொழுது ஒரே ஒருவர் மட்டும் முன்மொழிய வேண்டும். அது தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சேர்ந்தவர்களுக்கு ஒருவர் மட்டும் அந்த தொகுதியில் முன்மொழிய வேண்டும். அதுமில்லாமல் அரசு அதாவது பதிவு பெற்ற அரசியல் கட்சியினர் மற்றும் சுயேட்சைகள் அந்த தொகுதியில் 10 பேர் இவர்களுக்கு முன்மொழிய வேண்டும். அந்த 10 பேரும் வாக்காளர் பட்டியலில் இருக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது.